பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் நம்ம இந்த மே மாசத்துல ஒரு வீடியோ போடுவோம். அது எந்த வீடியோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமாபந்தி தொடர்பான வீடியோ. இந்த மே மாசம் கடைசியிலேருந்து ஜூன் மாசம் வரைக்கும் கூட சமயத்துல இந்த ஜமாபந்தி நடைபெறும். இந்த ஜமாபந்தி வருவாய்த்துறை சம்பந்தமான ஒரு ஒரு நிகழ்வு. உண்மையாலுமே கிராம நிர்வாக அலுவலகத்துல செயல்முறைப்படுத்தப்பட்ட அல்லது பராமரிக்கப்பட்ட அல்லது கணக்கு எழுதப்பட்ட அந்த கணக்குகளை எல்லாம் அவருக்கு மேல்மட்ட அலுவலர் இருக்கக்கூடிய ஆர்ஐ, தாசில்தார் மற்றும் ஆர்டிஓ இவங்க முன்னிலை இதை தணிக்கை செய்வதற்கான ஒரு நடைமுறை தான் ஜமாபந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழில் வருவாய் தீர்வாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை நடக்கக்கூடிய இந்த பசலி ஆண்டு எண்ணிக்கை என்னன்னா 1435 இந்த பசலி ஆண்டு இந்த ஜமாபந்தின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக இந்த அறிவிப்பு வெளியிடப்படும். எங்கள் மாவட்டத்தில் எங்கள் கலெக்டர் கடந்த 5ஆம் தேதியே ஜமாபந்தி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுட்டாரு. அதில் சில குறிப்புகள்லாம் சொல்லியிருக்காரு. நான் அதை பின்னாடி வாசிக்கிறேன். இந்த ஜமாபந்தியில் உங்களுக்கு என்னென்ன நிறைவேற்றி கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டா சார்ந்த நிகழ்வுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டாவில் பெயர் திருத்தம், கணினி திருத்தம், அதே மாதிரி நம்ம அடிப்படை தேவைகள் எதுக்காக இருந்தாலும் நம்ம மனு கொடுக்கலாம். ஆனால் பொதுவாக இது ஒரு தணிக்கை முறை தான். அதாவது கிராம நிர்வாக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை தணிக்கை செய்கிற ஒரு நிகழ்வு தான் இது. ஓகேவா? இப்போ ஒரு எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பணி நடக்குது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக பணி நடக்குது. அது ஆண்டு முடியும் போது, ஒரு வருஷத்துக்கு முடியும் போது அந்த வருஷத்துடைய கணக்கை என்ன செய்வாங்க அப்படின்னா தணிக்கை செய்வாங்க. எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, எத்தனை பணியாளர்கள் வேலைக்கு வந்திருக்காங்க, எவ்வளோ சம்பளம் இங்கே டெலிவரி பண்ணப்பட்டிருக்கு, எந்தெந்த இடத்துல வேலை நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தணிக்கை அறிக்கை லிஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க. அந்த தணிக்கை அறிக்கையை மேல்மட்ட அலுவலர் என்ன செய்வார், ஆய்வு பண்ணுவார். அந்த ஜோனல் பிடிஓ ஆய்வு செய்வார். ஆய்வு செஞ்சுட்டு அது ஓகே, அதில் தவறு இருக்குது, இல்லை சரியாக இந்த மாதிரி சரியாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் வழங்குவார். தவறுனா தவறை சுட்டி காட்டுவார். அதே போல தான் இது வருவாய்த்துறையில் இந்த கிராம நிர்வாக அலுவலகத்தில் செயல்படுத்தப்பட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் தணிக்கை செய்வது. கிட்டத்தட்ட கிராம நிர்வாக அலுவலராக பராமரிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 22 கணக்குகளுக்கு மேலே இருக்குது. இந்த கணக்குகளில் அடங்கலில் திருத்தம் பண்ணியிருப்பாங்க, பட்டா கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஆக்கிரமிப்பு எடுத்திருப்பாங்க, அதே மாதிரி நில எடுப்புல சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இதெல்லாம் வருவாய் கணக்குகளில் எழுதப்பட்டிருக்கும். அதையெல்லாம் வெரிஃபை பண்ணி தணிக்கை செய்து இந்த கிராம நிர்வாக அலுவலகம் மிக சரியாக தான் செயல்பட்டிருக்கா, அந்த பதிவேட்டில் எழுதப்பட்ட மாதிரி தான் சரியாக தான் நடந்திருக்கா, பட்டாலாம் சரியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இந்த வருவாய் தீர்வாயம் என்ற ஜமபந்தி. இதில் நம்மளுக்கான ஒரு ஆஃபர் என்னன்னா, பொதுமக்கள் இந்த ஜமபந்தியை பயன்படுத்தி நமக்கான தேவைகளை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு என்ன செய்யலாம்னா மனு கொடுத்து கொள்ளலாம்ங்கிறதான் கூடுதலான ஒரு சிறப்பு. இந்த ஜமாபந்தி எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுவாக நடத்தும். அப்படி இல்லைன்னா ஏதாவது குறிப்பிட்ட அரசு அலுவலகங்களை நியமிச்சு என்ன செய்வாங்கன்னா இங்கே நடத்துவாங்க. வட்டாட்சியர் இருப்பார், ஆர்ஐ இருப்பார், அதே மாதிரி விஓ இருப்பார், அதுக்கு மேலே ஆர்டிஓ வந்தாலும் வருவார், இல்லை கலெக்டர் கூட சமயத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி வருவாய்த்துறை அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டு மக்களுக்கான குறைகளை என்ன செய்வாங்கன்னா சரி பண்ணுறதுக்கான ஒரு கூட்டமாக இதை ஏற்படுத்துவாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுடைய திருவாடானை வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 4 பிற்கா இருக்குது. இந்த 4 பிற்கா பார்த்தீங்கன்னா 2 பிற்கா சேர்ந்து ஒரு நாள் நடக்கும், இன்னும் 2 பிற்காவுக்கு ஒரு நாள் நடக்கும். இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இருக்கப்பட்ட அத்தனை தாலுகாலையும் இருக்கக்கூடிய பிற்காக்களை 2 பிரித்து என்ன செய்வாங்கன்னா அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி இந்த ஜமாபந்தி கூட்டம் நடைபெறும். இது காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 3 மணிக்கு கூட சமயத்தில் என்ன செய்யலாம்னா நடைபெறலாம். ஸோ இந்த கூட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜமாபந்தி அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் போன முறை நடந்த மாதிரிலாம் இந்த முறை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் மாறுதலுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மனுக்கள் கொடுத்த உடனே சரி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பாக மனு கொடுக்கலாம். இதில் மனு கொடுக்கறதுக்கு எப்படி நடைமுறை அப்படின்னா, நேரடியாகவும் போய் என்ன செய்யலாம்னா நம்ம ஆவணங்களை இணைத்து நம்ம அலுவலர்கள்ட்டே மனு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல்வரின் முகவரி, அதாவது சிஎம்செல் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு என்ன செய்யலாம்னா நம்முடைய கோரிக்கைகளை மனுவாக அனுப்பலாம். ஓகே, இப்போ எங்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் இந்த செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் வாட்சி காட்டுறேன். இதே போல் உங்கள் மாவட்ட ஆட்சியரும் செய்தி குறிப்பை கண்டிப்பாக வெளியிட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலேருந்து என்ன செய்வாங்கன்னா செய்தி வெளியிடுவாங்க. என்னென்னா இந்த மாதிரி இந்த தேதியில் ஜமாபந்தி இந்த பிற்காவுக்கு சேர்த்து நடத்தப்படுது அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஜமாபந்தி தொடர்பான உங்களுக்கு எந்த தகவலுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அணுக வேண்டிய நபர் யாருன்னா உங்கள் கிராம நிர்வாக அலுவலரோ அல்லட்டு அவருக்கு உதவியாளர் இருக்கக்கூடிய இந்த அதாவது என்ன சொல்லுவாங்க தலையாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் இந்த 2 பேர்கிட்ட நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா எப்போ ஜமாபந்தி நடக்குது அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகேவா?
நீங்கள் பயன்படுத்திக்க மறக்காதீங்க. எங்கள் மாவட்டத்தில் எங்கள் ஆட்சியர் வெளியிட்ட செய்தியை உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். என்னைக்குன்னா 5/5/2026 வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு பத்திரிகை செய்தி. மாவட்ட ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் கலோன் IAS அவர்கள் இந்த செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறது என்னன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1435ஆம் பசலிக்கான வருவாய் தீர்வாயம் கணக்கு முடிப்பு ஜமாபந்தி 19/5/2026 முதல் 29/5/2026 வரை நடைபெறும். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை மற்றும் இந்த இது போக வந்து பக்ரீத் அரசு விடுமுறை நீங்களாக வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்கள்ல வந்து நடைபெற இருக்கு. திங்கட்கிழமை, சனிக்கிழமை, அதுபோக வந்து அதுக்கு இடையில அரசு விடுமுறைகள் வந்தா அந்த நாட்கள்ல நடைபெறாது. அதை தாண்டி எல்லா நாட்களும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1435ஆம் பசலி ஆண்டு 2025-26 கோரிக்கை தொடர்பான மனுக்களை ஜமாபந்தி அலுவலரிடமோ நேரடியாகவும் அல்லது CM ஹெல்ப்லைன் என்ற இந்த முகவரியில வந்து நீங்க வந்து மனுக்களை வந்து என்ன செய்யலாம்னா இணையதளம் மூலமாக அல்லது இ-சேவை மையங்கள் மூலமாகவும் நீங்க வந்து 15/5/2026 முதல் 29/5/2026 வரை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் எனவும், பதிவேற்றம் செய்யப்படும் மனுக்கள் உரிய முறையில் பரிசீலனை செய்யப்பட்டு மனுதாரருக்கு தீர்வு வழங்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜித் சிங் கலோன் IAS அவர்கள் செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை வந்து நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இது எங்க மாவட்ட ஆட்சியர் கொடுத்த செய்தி. இதே போல உங்க மாவட்டத்திற்கான ஆட்சியரும் என்ன செய்வாரு, செய்தி வெளியிட்டிருப்பார். அது எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திற்கென்று தனியா இணையதளம் இருக்கு. இப்போ உங்க மாவட்டத்தோட பேர் போட்டு .nic.in அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த வெப்சைட் வந்துடும். அதுல துறை ரீதியான எல்லா விவரங்களுமே அந்த மாவட்ட குறிப்பில் மாவட்ட அந்த இணையதளத்தில் அடங்கிடுவோம். நான் அதுல இருந்து எடுத்தேன். எங்க மாவட்டத்திற்கான அந்த இணையதளத்துக்குள்ள போய் தான் இந்த செய்தியை வந்து எடுத்தேன். உங்க மாவட்டத்துல இது போல அடிக்கடி வந்து வரக்கூடிய செய்திகள், திட்டங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்க மாவட்ட இணையதளங்களை நீங்க கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி கண்காணிக்கும் பட்சத்துல நீங்க நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால கையில செல்போன் வச்சிருக்கிற உறவுகள் நீங்க அடிக்கடி 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை மாவட்ட இணையதளம் போய் என்னென்ன மாதிரி புது புது திட்டங்களை வந்து இப்ப ஆட்சியர் சொல்லியிருக்காரு, அதுக்குத்தான செய்திகள் வெளியிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே நிறைய அரசாங்க சம்பந்தமான தகவல்களை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஜமாபந்தி தொடர்பாக வேற மனுக்களும் நீங்க கொடுக்குறாங்க கொடுக்கலாம். குடிநீர் வசதி, சாலை வசதி, மற்ற வந்து ஏதாவது ஒரு முக்கியமான பொதுமக்களுக்கான தேவைகள் உங்களுக்கு என்ன இருக்கோ அதையெல்லாம் நீங்க என்ன செய்யலாமா, தாராளமா மனுக்கள் அனுப்பலாம். வெப்சைட்டுக்குள்ள போய் அந்த தேதியிலேருந்து ஜமாபந்தி மனு அப்படின்னு குறிப்பிட்டு நீங்க என்ன செய்யலாம் அனுப்பலாம். முன்னாடிலாம் வந்து அந்த கலெக்டருடைய போர்ட்டல்னு சொல்லி தனியாகவே ஒன்று இருக்கும், அவரோட GTP இருக்கும். அதுல போனா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருந்து வந்து ஜமாபந்தி ஆன்லைன் சொல்லி தனியாகவே விட்டுருந்தாங்க. நம்ம அதுல மனு பண்ணும்போது அதுல வந்து அவங்களுக்கு போறதா இருந்துச்சு. ஆனா நிறைய காலங்களாக வந்து இந்த ஜமாபந்தி மனு ரெஸ்பான்ஸ் இல்லாமல தான் மக்கள் மத்தியில கடந்துகிட்டே இருக்கு. இந்த முறையும் அதே ரெஸ்பான்ஸோ இல்லாம கிடக்குமா, இல்லை ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகேவா? அதனால தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்போம். நமக்கான தேவைகளை நாம் வந்து பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இது போன்ற தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். அதனால நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. மீண்டும் நல்ல தகவலோடு வேறோடையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.